ரணில் பக்கம் தாவிய முட்டுவின் பிரதிநிதி குவியும் ஆதரவு. மஹிந்தவின் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அதிர்வுகள் மற்றும் அவசர தீர்வுகள். களமிறக்கப்படும் 50,000 போலீசார் மற்றும் இராணுவம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அழைப்பாளர் ரோஹித அபேகுணவர்தன அறிவித்துள்ளார். களுத்துறையில் இன்று காலை இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டத்திற்கு தாம் தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் களுத்துறை மாவட்ட மக்கள் அரசியல் அதிகார மற்றும் அனைத்து மாநகர பிரதேச சபை உறுப்பினர்களின் பலமான வேண்டுகோளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ரோஹித அபேகுணவர்தனவின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அவர் உழைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவரது ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயின் மரணத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த மரணம் தொடர்பிலான விசாரணைகள் நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது பற்றி அறிந்து கொள்வதற்காக நேற்று மாலை மன்னார் பொது வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். குறிப்பாக அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்கசார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அத்துடன் உயிரிழந்த இளம் தாயின் உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அந்த உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளரினால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பெரமுன தமது கட்சியின் பல மாவட்ட மட்ட தலைமை பதவிகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிற்கு பதிலாக பகா மாவட்ட தலைவராக ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்ட தலைவராக செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேனவை நீக்கி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவிற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்கு தற்காலிகமாக மாத்தறை மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட தேர்தல் சபை நேற்று மாவட்ட தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தலைமையில் கூடியுள்ளது. எவ்வாறாயினும் கட்சியின் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது தொடர்பாக அரசியல் பீடத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் கடிதத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ளது. மேலும் கட்சி எடுக்கும் தீர்மானங்களை எதிர்க்கும் எந்த ஒரு உறுப்பினரும் கட்சிக்குள் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களின் உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல் கடமைகளுக்காக 50,000 போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் கடமைகளுக்கு உத்தியோகத்தர்களை அனுப்புவது தொடர்பான தகவல் அறிக்கை தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கணிசமான அளவில் இராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் நாட்டில் தற்போது நிலவும் போலீஸ் மாதிபர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்திய தனிப்பட்ட சந்திப்பின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. தற்போதைய போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் முடிய
முடியும் வரை பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என ஜனாதிபதி விக்ரமசிங்க இதன்போது சுமந்திரனிற்கு விளக்கமளித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களே தானும் ஒருவராக இருப்பதால் தேர்தல் மீறல் மனுக்கள் வடிவில் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அரசியலமைப்பு ரீதியில் நியமனம் செய்யும் அதிகாரம் என்ற வகையில் நியமனம் வழங்குவது ஜனாதிபதியின் கடமையாகும் என சுமந்திரன் விளக்கம் அளித்தார். இந்த பொறிமுறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் சட்ட ரீதியான சவால்களுக்கு உட்படுவதை ஜனாதிபதி தவிர்க்கலாம் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போராட்ட காலகட்டத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமை சிறந்தது என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கும் கருத்து முறையற்றது. கடந்த 2022 மே மாதம் 9ஆம் திகதி நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் செய்த தவறினால் தான் எமது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன என்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட தரப்பினர் 2022 5/9ஆம் திகதி செய்த தவறினால் தான் எமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இவர்கள் தான் போராட்ட களத்துக்கு தாக்குதல் நடத்தும் வகையில் அரசியல் கூட்டங்களை நடத்தினார்கள். இதன் பின்னர் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோரளவும் படுகொலை செய்யப்பட்டார். இவர்கள் இழைத்த குற்றத்திற்கு நாங்கள் தண்டனை அனுபவித்தோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்னர் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய அனைத்து புலனாய்வு பிரிவுகளிலிருந்தும் புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து தனித்தனியாக ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகிய 4 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தற்போதும் புலனாய்வு அறிக்கைகள் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ருவான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய குழு வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து ஆய்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையகத்திடம் இந்த குழு சமீபத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டங்கள் மீறப்படாத வகையில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியிருந்தார். பொருளாதாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மாற்றினால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழும் என சர்வதேச நாணய நிதியம் கருதுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.